இயக்கத்திற்கு வருகை தந்திருக்கும் இயற்கையை நேசிப்போம் என்ற தலைப்பில் பாடல் பாட வந்த கிரேஸ் பிளெஸிங் சூர்யா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அவருடன் வருகை புரிந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் எங்கள் குழுவினரின் அன்பு வணக்கங்கள். நாகர்கோவில் புனித பிரான்சிஸ் மேல்நிலைப் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமிற்கு, குறிப்பாக எங்கள் நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்தமைக்கு முதற்கண் அருட்பணி ஃபாதர் ஜான் பெனிட்டோ அவர்களுக்கும், தலைமை ஆசிரியை அருட் சகோதரி ராணி அவர்களுக்கும், நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் தீபா அவர்களுக்கும், நாட்டு நலப்பணி உதவி திட்ட அலுவலர் திருமதி பி சுகீர்தா மேரி அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எங்கள் முதற்கண் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன இது காலாண்டு விடுமுறையை கூட விடுமுறையெல்லாம் பார்த்துக்கிறதுல நல்ல விஷயத்துக்காக ஒன்றும் தப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் நாங்கள் பல மேடைகளில் தான் நாங்கள் அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கோம். இந்த வாட்டி தான் முதன்முறையாக பள்ளி மாணவர்களுக்காக நடத்துகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுதான் நெகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை விட நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. முதல்ல நம்ம எல்லாரும் எழுந்து நம்ம நாட்டு நலப்பணி திட்டம்ங்கிறதுனால நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடலை அனைவரும் எழுந்து நின்று நம்ம பாடுவோம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்து கெளிலொழுகும் சீராறும் பதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பு எந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா, மனோன்மணி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அருமையாக எழுதியிருப்பாங்க. நீர் நிறைந்த கடலெனும் ஆடையுடுத்திய நிலமெனும் பெண்ணுக்கு அழகு மிளிரும் சிறப்பு நிறைந்த முகமாக திகழ்கின்ற இந்திய கண்டத்தின் தென்னாடும் அதில் சிறந்த தமிழர்களின் நல்ல திருநாடும் பொருத்தமான பிறை போன்ற நெற்றியளவும் அதிலிட்ட மனம் வீசும் திலகமாகவும் இருக்கின்றன. அந்த திலகத்தில் இருந்தும் வாசனை போல அனைத்துலகமும் இன்பம் பெறும் வகையில் எல்லா திசையிலும் புகழ் மணக்கும்படி இருக்கின்ற தமிழ் பெண்ணை இன்றும் இளமையாக இருக்கின்ற உன் சிறப்பான திறமையை வியந்து எங்கள் செயல்களை மறந்து உன்னை வாழ்த்துவோமே என்று பொருள்படும்படியான அருமையான பாடலை மனோன்மணி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தந்திருக்காங்க. ஒருவளையும் எவ்வளவு இயற்கையை எவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தலைப்புனா, இயற்கையை நேசிப்போம். இயற்கைனாலே எல்லாமே இயற்கை தானே டாக்டர்? எல்லாம் இயற்கை தானே? ஆமாம், எல்லாம் இயற்கை தான். இதில் இயற்கை என்னென்னா, நம்மளுடைய இயற்கை வளங்கள், நம்ம பெற்றோர்கள், நண்பர்கள், இப்படி நம்முடைய வாயில்லா ஜீவன்கள் எல்லாமே நம்ம இயற்கை அம்சத்தோடு வந்தது தான். என்னென்னா, அந்த இயற்கை எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்னதை பார்த்தோம்னா, சுருக்கமாக உலகம் எப்படி தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரு வெடிப்பு, சூரியன்லேருந்து வந்த ஒரு பெரு வெடிப்பு, அதிலிருந்து ஒரு பல கோள்கள் தோன்றின. அதில் நம்ம கோள் தான் சூப்பரான ஒரு கோள். அப்படி நீல பூமி, நல்ல நீல கலரில் இல்லையா டாக்டர்? ஆமாம், நீல கலர். நீங்கள் மேலேருந்து பார்த்தாலே
ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த நீல கலரில் உள்ள பூமி வருவதற்கு உள்ள சிரமங்கள், வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அது மாதிரி நிறைய சிரமங்கள். இந்த புவியீர்ப்பு விசையினால் நிறைய பாறைகள்லாம் விழுந்து விழுந்து நெருப்பு கோலமாக இருந்தது, விழுந்து 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 அப்படி ஒரு அழகான ஒரு பூமியாக இருக்குது. அந்த பூமியுடைய அழகில் முதல்ல குளிர்ந்த பகுதி தான் குமரி. நம்ம இருக்கக்கூடிய இடம் முதல்ல குளிர்ந்த பகுதி குமரியான். தெரியுமா டாக்டர் உங்களுக்கு? இருக்கலாம். முதல்ல அந்த குமரினா என்ன? நம்ம எல்லோரும் நினைப்போம், நம்ம இளம் பெண்களுக்கும் என்ன சொல்றதுக்கு இளமையாக இருக்கவங்களாம் குமரி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் குமரி அப்படின்னா சோற்று கற்றாழை. நம்ம எங்களுடைய நண்பர் டாக்டர் கலையரசு அவர்கள் அழகாக சொல்லியிருந்தாங்க, சோற்று கற்றாழை. அது எதற்கு? எல்லா நிலைகளுக்கும் பயன்படுது. காயங்களுக்கு மருந்தாகவும் எல்லா நிலைகளுக்கும் அது பயன்படுது. அந்த இயற்கையில் குளிர்ந்ததுனால என்ன ஆகுது, ஆக்சிஜன் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அது எப்படின்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் 5 பௌதிகங்களுடைய கூட்டு தான் இந்த இது. அதில் ஒரு செல் உயிரி, 2 செல்லு, அதாவது எப்படி சொல்லலான்னா ஒரு செல், ஒரு அறிவு தாவரங்கள், 2 அறிவு பூச்சிகள், 3 அறிவு புழுக்கள், 4 அறிவு ஊர்வன, 5 அறிவு பறவைகள், விலங்குகள், 6வது அறிவு மனிதன். நம்ம 6வது அறிவாக என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கோம். இங்கே இப்போ நம்ம தமிழ் மொழியை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் மொழி இயல்பாகவே ஒரு சொல்லப்போனால் நம்மளுடைய விலங்குகள், பறவைகளுடைய ஒளியிலிருந்து தான் வந்திருக்கும். இப்போ மாடு அம்மா அப்படின்னு கத்தும். இந்த ஒளியிலிருந்து உருவான ஒரு முதல் மொழி உலகத்திலேயே தோன்றிய முதல் மொழி தமிழ் மொழி அப்படிங்கிறது எல்லா ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க. இல்லையா டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், உண்மையிலே அப்படிதான். உண்மையில் முதலாக தோன்றிய மொழி. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லலாம், ஆனால் முதல் மொழி என்ன பண்ணுது? முதல் மொழி தமிழ் மொழி. அதான் சொல்லுவாங்க, இந்த என்னென்னா இறைவனே பெருமைப்பட்டு கொண்டாராம், யான் படைத்ததிலேயே சிறந்தது தமிழ் மொழி. அப்போ நம்ம தமிழர்களாக இருக்குது எவ்வளோ பெருமை. இப்போ தமிழ் மொழியை இப்போ ஒரு 90% தமிழ் மொழியை காணலை. தமிழ் மொழி எப்படி போச்சுன்னே தெரியல. இப்போ இருக்கிற 10% காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு அருமையான ஒரு பாடல் தான். என்னென்னா பாரதிதாசன் அழகாக எழுதியிருப்பார், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாடல் உங்களுக்கு. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம் பயிருக்குவே, பயிருக்குவே. தமிழுக்கும் அமுதென்று பேர், இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். அதாவது அழகான தமிழ் பற்றுடைய பாடலை கேட்டீங்க டாக்டர். என்னென்னா விவேகானந்தர் தெரியும்ல உங்களுக்கு, ஒரு இளைஞனை தாங்கப்பா அப்படின்னாரு. இங்கே பாருங்கள், முத்தின 20 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 20 பேருக்கும் ஒரு நல்ல நல்ல வார்த்தைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை பார்க்கும்போது என்னென்னா, இவங்களை பார்க்கும்போதே ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வருது. சின்ன குழந்தைகளை பார்க்கையிலே, பிஞ்சு மழலை மொழி கேட்கையிலே, நல்லவர் எல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை தெரிகிறது. அவர் வர வேண்டும், நலம் பெற வேண்டும்,
பொழிகிறது, என்ற ஆசை துடிக்கிறது. புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. எந்த நாடு என்ற கேள்வி இல்லை, எந்த ஜாதி என்ற பேதமில்லை. மனிதர்கள் அன்பின் வழி தேடி இங்கு இயற்கையை வணங்குகிறார். மலை உயர்ந்தது போல் மனம் உயர்ந்ததென்று இவர் வாழ்வில் விளக்குகிறார். இவர் வாழ்வில் விளக்குகிறார். புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையில் என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம். இதில் என்னென்னா இதில் எல்லாமே அந்த பூமி தாயையும் பெண்மையும் தாய்மையும் தான் குறிக்குது நீ சொல்லணும்னா. அப்போ படைத்தல் இறைவனுக்கு சொந்தம்னா அதே படைத்தல் பெண்மைக்கும் சொந்தமானது இல்லையா? பெண்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லுறீங்க? பெண்கள் அது கூட நம்ம இயற்கையில் சேர்த்துக்கலாம் அந்த பெண்மைங்கிறது. ஏன்னா அது ஒரு கடவுள் மாதிரி தான். அந்த பெண்மை இல்லைன்னா உண்மை இல்லை. அந்த ஒன்று உருவாகணும்னா கண்டிப்பாக பெண்மை வேணும். அது ஒரு இறைத்தன்மை. பெண்மை கூட ஒரு இறைத்தன்மை அப்படின்னு சொல்கிறீங்க. அதை பெண்மையை பூ கூட அழகாக ஜாயின் பண்ணுவாங்க. என்னென்னா அரும்பாகி மொட்டாகி பூவாகி தாயாகி கனியாகி, அது மாதிரி மழலையாய் குழந்தையாய் பருவமாய் தாரமாய் தாயாய் மனம் வீசி கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறத பெண்மையை சொல்ல முடியும். இப்போ பெண்கள் என்னென்னா எவ்வளோ தைரியமாக இருக்கணும். பெண்களுக்கு தேவையே அந்த தைரியம்தான். இங்கே தைரியம் இருக்காங்களா இல்லையானே தெரியல. எப்படி தைரியமாக இருக்கீங்களா? எப்படி ஒன்றும் சத்தம் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கைக்காக ஒரு அழகான ஒரு வேடனும் புறாம்னு ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னா இது எல்லாருக்குமே வாழ்க்கைக்கு சரியான தேவையான ஒரு கதை. என்னென்னா ஒரு வேடன்கிட்ட ஒரு புறா மாட்டிக்கிச்சு. புறா தப்பிக்கணுமே. அப்போ என்ன பண்ணியிருக்கு, உனக்கு ஒரு 3 நல்ல அறிவுரை சொல்கிறேன், அதை நீ கேட்டேன்னா வாழ்க்கையில் என்ன பண்ணலாம், நல்லா வரலாம் அப்படின்ட்டுருக்கு. உடனே சரி அப்படி சொல்லு, வாழ்க்கை தான் சரியில்லை, இது அறிவுரையை கேட்டால் வாழ்க்கை நல்லா இருக்கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. முதல்ல கடந்ததை இழந்ததை நீ செய்த தவறுகளை நினைத்து வருந்தாதே, அது உன்னுடைய மகிழ்ச்சியை கெடுக்கும். கடந்ததை இழந்ததை நீ செய்த தவறுகளை நினைத்து வருந்தாதே, அது உன்னுடைய மகிழ்ச்சியை கெடுக்கும். முதல் அறிவுரை. இரண்டாவது, யார் என்ன சொன்னாலும் நம்பாத. யார் என்ன சொன்னாலும் நம்பாத, உன்னுடைய அறிவுக்கு உட்பட்டு செயல்படு அப்படின்ட்டு. உன்னை டக்குன்னு அந்த புறா ஒரு பிட்டதுக்கு போட்டிருக்கு. என்னென்னா நான் உன் கையில் இருக்கும்போதே என் வயிற்றில் 2 வைரக்கல் இருந்து நீ அதை கொன்று அந்த என்னைய கொன்று நீ அந்த வைரத்தை எடுத்துருப்பான்னு வச்சுக்க, நீ பெரிய ஆளாக இருக்கலாம், நீ அந்த தப்பை பண்ணிட்டியப்பா அப்படின்ட்டு. உடனே அந்தால இவனுக்கு நெஞ்சில் அடிச்சிருக்கேன். ஐயோ போச்ச, அருமையாக கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டோமப்பான்னு சொல்லி கதறிட்டு, சரி பரவாயில்ல 3வது அறிவுரையை கேளு, 3வது அறிவுரையை சொல்லேன் அப்படின்ட்டுருக்கு. உடனே நான் முதல்ல என்ன சொன்னேன், கடந்ததை இழந்ததை நீ செய்த தவறுகளை நினைத்து வருந்ததைன்னு சொன்னேன். நீ கேட்டியா? கேட்கல. ஏன் வயிற்றுக்குள்ளலாம் வைரம் இருக்குமாப்பா, குடலை தவிர வேறு ஏதாவது இருக்குமா? இன்னும் இதை போய் நம்பி இருக்கே அப்படின்ட்டு. அதனால் நீலாம் வாழறதுக்கே தகுதி இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், போனது இழந்தாலும் நினச்சி என்ன பண்ணுவோம், ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அந்த ஃபீலிங்கே தேவையில்லை. பெண்கள் என்னது சிங்கப்பெண் மாதிரி பலமானவர்கள் தானே, சோகமே இருக்கக்கூடாது, பலமாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை அழகாக நம்ம கவிஞர் ஒரு பாட்டால் பதில் சொல்லியிருப்பார். இயற்கையோடு இணைச்சி அந்த பாட்டை, அழகான ஒரு பாட்டு, பச்சை மலை பூ. இப்போ யார் திரும்ப பாடுவா? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடுவோம். என்ன எல்லாம் என்ஜாய் பண்ணி கேளுங்க. ஓகே, டன். பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தம் குறையேது நீ நந்தவனத்தேரு.
பச்சைமலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தம் குறையேது நீ நந்தவனத்தேரு. காத்தோடு மலராட கார்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட. நிலவவான் நாம் முடிச்சி வாரேன் கிளியே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரே. பச்சைமலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தம் குறையேது நீ நந்தவனத்தேரு. யார் கை தட்டுவா? இவர் முக்கியம் இல்லையா? இவர் தான் வந்து யங் மோட்டிவேட்டர். ஃப்யூச்சரில் வந்து ஏதோ சொல்ல வந்தார் போல் நினச்சேன். இவர் வந்து முக்கியமான ஆளாக மாறுவார். உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. என்ன ஃப்யூச்சரில் வந்து வேறு லெவலில் ஆக்கிடலாம்ல யோசுவா? ஆமாம். இப்போ வந்து நம்ம ஒரு அழகான ஒரு பாடலை பார்த்துட்டோம். இந்த இயற்கையில் வந்து முக்கியமானது என்ன தெரியுமா? தாய்மை அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அதில் வந்து பெற்றோருடைய அன்பு இருக்குல்ல, அது வேறு லெவல். அதாவது எப்படி சொல்லலான்னா, தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்படி தானே? ஒரு அந்த பொண்ணு சொல்கிறத பார்க்கும்போது தந்தை மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தான் டக்குன்னு வந்துச்சு. என்னென்னா, ஒரு அழகாக ஒரு கதை சொல்லலாம். ஒரு பெரியவர் வந்து ஒரு 2 கையிலையும் ஒரு பையை தூக்கிட்டு ஒரு ஏற்றமான ஒரு பாதையில் நடந்து போயிட்டு இருந்தாராம். பக்கத்தில் வந்து அவங்க பேரண்ட் வந்து ஒரு பெற்றோர் தங்களுடைய ஆளுக்கு ஒரு குழந்தைய தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு மகிழ்ச்சி நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த பெரியவருக்கு பயங்கர ஆச்சரியம், என்னடா இந்த சின்ன பையை தூக்கி நம்மளால் நடக்க முடியல, இந்த குழந்தைகளே அதுவும் தோளில் போட்டு ஜாலியாக நடந்து போகிறாங்களா அப்படின்னு அவங்களுக்கு பயங்கர ஒரு சந்தேகப்பட்டு அவர் கேட்டிருக்காரு, ஏம்மா இப்படி தோளில் போட்டு நடக்கீங்களே, உங்களுக்கு வலிக்கலையா, கஷ்டமா இல்லையா அப்படின்னு ஒன்று அந்த பெற்றோர் சொன்னாங்களாம், ஐயா நீங்கள் தூக்கி கொண்டிருப்பது சுமையை, நாங்கள் தூக்கி கொண்டிருப்பது எங்கள் அன்பு உறவை. அன்பு எதையும் சுமக்கும். வள்ளுவர் எப்படி தெரியுமா சொல்லுவார்? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. யோசுவா, அம்மாவுடைய அன்பை பற்றி வள்ளுவர் எப்படி சொல்லுவார்? இந்த பொருளின் பிறவக்கம் தன் மகனை சார்ந்தோ என கேட்ட தாய். தந்தைக்கு மகிழ்ச்சி எப்படி சொல்லுவாங்க? மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எங்கோத்தா கொல்லினம் சொல். பார்த்தீங்களா? ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பிறக்கும்போது கூட அவ்வளோ மகிழ்ச்சி இல்லைப்பா, புண்ணியமற்றவங்க வந்து நல்ல பையன், இந்த யோசுவா நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு எவ்வளோ பெரிய அவ்வளோ மகிழ்ச்சி. அப்படி அதே மாதிரி மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொள் என்னும் சொல். இந்த மகனை மகனாக பெறுவதற்கு இந்த தந்தை என்ன தவம் செய்தானோ, இதுதான் ஒரு அதிகமான ஒரு மகிழ்ச்சி. அப்போ வந்து அவள் பெற்றோர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு குட்டி கதையாக வந்து சொல்லலாம். என்னென்னா, ஒரு வயதான ஒரு பெற்றோர், ஒரே மகன் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாப்புல. இந்த வயதான பெற்றோர் இந்த அம்மா மகன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு
ஏங்கி 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 ஒரு கட்டத்தில் அந்த அம்மாவுக்கு நெஞ்சு வலியே வந்துச்சு. ஒரு கையில் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு மறு கையில் பேனாவை எடுத்து மகனுக்கு கடிதம் எழுதுது. மகனே, நீ பிறந்த அன்று வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டி வைத்தேன். நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது. நாங்கள் சிந்திய கொஞ்சம் உருக்கமான கவிதை பார்த்தீங்களா? மகனே, நீ பிறந்த அன்று வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டி வைத்தேன். நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது. நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய். எங்கிருந்தோ ஈட்டும் பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது. எங்கள் அருகிலே இருக்கும் தென்னை சுவை நீரையும் சுக நிழலும் தருகிறது. பரவாயில்லை மகனே, நீ வருவாய் வருவாய் என்று எண்ணி ஏங்கி போனேன். இப்பொழுது எங்கள் உடல் முழுக்க ஈமொய்த்த செய்து உன்னை வந்து சேர்ந்தது. எங்கள் இறுதி கூட்டத்திற்கு நீ வராமல் போனாலும் நீ என்று வளர்த்த தென்னை எங்கள் ஓலையாக மாறி ஊர் எல்லை வரை பத்திரமாக சேர்க்கும். அப்படியே நீ வந்தாலும் கடைசி காரியங்களை 3 நாட்களுக்கு மேல் செய்யாதே. 4வது நாள் உனக்கு ஜலதோஷம் வந்துவிடும். மாத்திரை தருவதற்கு அம்மா மயான பூமியில் சாம்பலாய் காத்திருப்பேன். பார்த்தீங்களா? ஒவ்வொரு பெற்றோருக்கும் இதான், எப்படியாவது நம்ம பிள்ளை என்ன பண்ணிடலாம், பெரிய ஆளை வந்துட மாட்டானா, இந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் வந்துட மாட்டானா, நல்ல முறையில் வந்துடுவானா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லா பெற்றோர்களுக்கும் இல்லை. நம்ம பெற்றோராக மாறும்போதும் அதே ஏக்கம்தான். அந்த ஒரு அம்மா பெற்றோருடைய அன்பு தான் ஒரு அருமையான பாட்டு தான் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. ஒன்றும் இல்லை, அம்மாவை பற்றி நினச்சா கொஞ்சம் ஃபீலிங் ஆயிட்டு. இனி எமோஷன் ஆகக்கூடாது டாக்டர். ஆமாம், அது எப்பவுமே என்ன தெரியுமா, இழந்தவன் தேடுவதும் இருப்பவன் தொலைப்பதும் பெற்றோர் அன்பு. இழந்தவன் தேடுவதும் இருப்பவன் தொலைப்பவனும் பெற்றோர் அன்பு தான் தேடிட்டு இருக்கான். என்ன, ஒரு ஆற்றங்கரையில் ஒரு பெரிய ஒரு மரம் இருந்துதான். அந்த மரத்தில் ஒரு பையன் டெய்லி ஊஞ்சல் ஆடுவானான். ஏன்னா அந்த மரத்துக்கு அவன் மேலே அவ்வளோ பாசம். அப்போ திடீர்னு பார்த்தா அவனை ஆளை காணலை. ஒன்று என்னடா ஆளை காணலையே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் ஒரு 20 வருஷம் கழித்து வந்திருக்கான். உடனே என்னப்பா அப்படின்னு ஒன்று, இல்லை எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு எனக்கு வீடு கட்டணும் அப்படின்னு. ஒன்றும் கவலைப்படாத, என்னுடைய கிளைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வெட்டி கொண்டு போ அப்படின்ட்டானா. அந்த அளவு வெட்டி கொண்டு போயிட்டான். உடனே அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 40 வருஷமாக ஆளை காணல. இந்த மரம் தேடிகிட்டே இருந்துக்கு, என்னடா இவனை காணலையே ஏங்கி 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 வருத்தப்பட்டு இருந்திருக்கு. அப்புறம் திரும்ப வந்திருக்கான். இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு போட்டு செய்யணும், தொழிலுக்கு ஒன்றும் இல்லை, போட்டு செய்யணும், ஏதாவது என்ன ஹெல்ப்னு தெரில, என்ன ஒன்றும் இல்லை, என்ன இருக்கேம்ல வெட்டி கொண்டு போயிரு அப்படின்ட்டு. உடனே அதையும் வெட்டி கொண்டு போயிட்டான். கொண்டு போய் கடைசியாக ரொம்ப தள்ளாடி வந்திருக்கான். வந்த உடனே இப்போ உனக்கு நான் தர்றது கூட ஒன்றும் இல்லையப்பா அப்படின்னு ஒன்றும் இல்லை, இந்த வேரில் படுத்துக்க அப்படின்றான். இதான் பெற்றோருடைய அன்பு. அது என்னென்னா, இந்த என்னைக்கு நம்ம பெற்றோர் மேலே அதிகமாக அன்பு வச்சுருக்கோமோ அவங்களுக்கு எந்த ஆபத்துமே வர்றதில்லை. அதை ஒரு பாட்டில் சொல்லுவாங்க. என்னென்னா, சோறு போட தாய் இருக்கா பட்டினியை பார்த்ததில்லை, தாய் இருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை, தாய் அடித்து வலிச்சதில்லை, இருந்தும் நான் அழுவேன், 4 தான் தாங்கிடுமா உடனே தாய் எழுவா, ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளைனா, வாழுகிற வாழ்க்கையிலே தோல்விகளை, தாய் மனசு மட்டும் மாதிரி நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்னது தோல்விகளே இல்லை அப்படிங்கிறது இப்போ யோசுவா அழகாக பாட போகிறான்.
சோறு போட தாயிருக்கா, பட்டினிய பார்த்ததில்ல. தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்ல. தயனிச்சு வலிச்சதில்ல, இருண்டும் நாளுதே, அழுதா தாங்கிடுமா, உடனே தாய் அழுவா. ஆக மொத்தம் தாய் மனசு பிள்ளனா. தோல்விகளை தோல்விகளை இல்லனா, தொட்டில் மேலே முத்துமாலை, பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பான. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆளியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே. என்ன தெரியுமா டாக்டர், இந்த தாய்மையை பற்றி இவ்வளோ பேசுனதான் முதல்ல வந்து நமக்குள்ள எமோஷனுக்கு காரணம் நினைக்கிறேன். இனி நம்ம ஸ்டைலில் போனால் தான் என்னது கரெக்டாக இருக்கும். இந்த தாய் அன்புன்னு நம்மளும் சின்ன வயசில் வந்து ரொம்ப தாய் அன்புல கிடந்தது தான் அந்த பிரச்சனை. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு மகனே நீ பிறந்த அன்று வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு தென்னை நட்டி வைத்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு கதை ஒன்று உங்களை சொல்லியிருப்பேன். அந்த அம்மா வந்து எது கூட இணைச்சி தன்னுடைய மகனுக்கு கடிதம் எழுதுனாங்க, நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஆமாம், இந்த பாப்பா தான். முதல்ல யார் குரல் வந்ததுன்னு தெரியலையா, 2 குரல் வந்தது. நீ ஃபஸ்ட்டா ஓடியா, நீனும் சொன்ன, நீனு வா. 2 குரல் மக, 2 புத்தகத்தை எடு. என்ன கண்ணை மூடிட்டு அடிக்கியா, எப்படி எடுக்கான்னு தெரியலையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான புத்தகம். வாங்க, உனக்கு உன் எதிர்காலம் உன் கையிலாம். திரும்புங்க. என்னங்க, உன் எதிர்காலம் உன் கையில் தானே இருக்குது. ஆமாம், என்னங்க, சாதிக்க துடிக்கும் மாணவர்கள். அங்கே பாங்க, இந்த பக்கம் வாங்கம்மா, வாங்க. சாதிக்க துடிக்கும் மாணவர்களுக்கு அருமையான டிப்ஸு. அடுத்து திடீர்னு கேள்வி கேட்பேன், திடீர்னு கிஃப்ட்லாம் இருக்கும். எப்போ கேள்வி கேட்பேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு கண்டிப்பாக கிஃப்ட் உண்டு. உண்டுல, உனக்கு ஒன்று தான், 2 கிஃப்ட் வேணுமா? அப்போ ஒரு திருக்குறள் சொல்லிடுங்க. மலமிசை ஏகினா மானதி சேர்ந்தார், தில்லைமிசை நீடு வாழ்வார். கை தட்டிடுங்க. ஒரு கிஃப்ட் கொடுத்துரு, எல்லாம் டென்ஷன் ஆயிடுவான். சூப்பர் கிஃப்ட். என்ன, தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம வந்து இயற்கைக்குள்ளே வரோம். இது வரைக்கும் கொஞ்சம் பாசம் சென்டிமெண்ட் போனதுனால இப்போ நம்ம இயற்கைக்குள்ளே வரோம். சொர்க்கம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இளைஞர்கள் எங்கெங்கெல்லாமோ தேடுவான், அதெல்லாம் சொர்க்கம் கிடையாது. அப்படி தானே, எங்கெங்கெல்லாமோ தேடிட்டு இருப்பான் சொர்க்கம் எங்கே கிடக்குன்னு சொல்லிட்டு. காலையில் பல்ல தேய்க்கானாலே செல்ல தேய்ச்சிட்டு இருப்பான். அதில் வந்து சொர்க்கம் கிடையாது. அது சும்மா ஒரு மாதிரி டெம்பரவரியாக போயிட்டுருக்கும். இந்த இப்போ இருக்கீங்க பார்த்தீங்களா, 16 வயசு. இந்த 16 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் எவன் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அழகாக கட்டமைக்கிறானோ அவனுக்கு வாழ்க்கை சொர்க்கம்தான். அது இயற்கையில் இல்லையா டாக்டர்? அதில் இயற்கையில் வந்து எப்படி சொல்லணும்னா, இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பது தான் சொர்க்கம். யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு போவார்கள்? குளமற்றவன், நீர் வழிந்தோட வாய்க்கால் அமைப்பவன், மரம் நடுபவன், பொது கிணறு அமைப்பவன், மொத்தத்தில் இயற்கை நேசிக்கிறவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு போவார்கள். அப்படிங்கிறது தான் வந்து இயற்கையுடைய நம்ம தமிழருடைய பாரம்பரிய சிறுபஞ்சம் மூலம் அழகாக சொல்கிறது. என்னென்னா, ஒவ்வொரு மரம் சொல்லுதான், பச்சையாக இருந்தாலும் சரி பட்டையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உதவுவேன், என்னையும் ஒரு குழந்தையாக பாருங்கள், மரணம் வரை கை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மரத்துடைய கவிதை. அது நம்மாழ்வார்னு ஒருத்தர் உண்டு, இயற்கையை நேசிக்கிற நம்மாழ்வார். யாருக்கு தெரியும்? நிறைய இப்படி தாடி வச்சுருப்பார். நம்மாழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. அந்தால போன உடனே ஒருத்தர் சொன்னாராம், ஐயா வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் வந்து காய்க்கவே மாட்டேங்கி, நான் எவ்வளோ போகிற வெட்டிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அப்படியா, சரி எனக்கு கொஞ்சம் டைம் தான். இவர் நேர போய் மரத்தை கெட்டி பிடிச்சி, உனக்கு என்னடா பிரச்சனை? அவன் டெய்லி தண்ணி ஊற்றிட்டு இருக்கான், எல்லாம் ஊற்றிட்டு இருக்கான், நீ ஏன் காய்க்க மாட்டேங்கிற?
நீ உன்னுடைய பலனை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக கெட்டி பிடிச்சிட்டு சொல்லி என்ன மரத்துக்கு காது கேட்காது நிறைய நினச்சிட்டு இருக்கான். ஒரு உயிர் தாவரமாக இருந்தால் கூட பயங்கரமாக காது கேட்கும். அதனால் கெட்டி பிடிச்சி அடுத்த வருஷம் வரும்போது நீ காய் காய்ச்சி கனி ஆகிருக்கணும் அப்படின்ட்டு இருக்காப்புல. உடனே அவன் இருந்தால சரின்ட்டு போயிட்டான். ஒரு வருஷம் கழித்து பார்த்தா அது அழகழகாக வந்து என்ன பண்ணியிருக்கு, காய் காய்ச்சிருந்தான். மரத்தை விட்டல. ஏன்னா இந்த மாதிரி தான் இயற்கையில் வந்து அது மாதிரி இந்த பனை மரம் பார்த்துருப்பீங்க. பனை மரத்தில் வந்து ஆண் பூக்கள் பெண் பூக்கள் அப்படின்னு இருக்கும். பெண் பூக்கள் வந்து நுங்கு கொடுக்கும், நுங்கு. ஆண் பூக்கள் பதநீர் கொடுக்கும். நமக்கு நுங்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அந்த பதநீருக்கு வந்து ரெடி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ சொல்லணும்னா இப்போ அன்னைக்கு ஒரு நம்மள்வார் ஒரு விஷயத்த சொன்னாப்புல. என்னென்னா இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல் அப்படி அங்கெல்லாம் போயிருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் தேயிலை தோட்டம் தான் இப்போ அதிகமாக இருக்குன்னு பார்த்துருப்போம். அந்த காலத்தில் வந்து வெள்ளைக்காரன் வந்து தேயிலை வேணும் அப்படிங்கிறது கருப்பட்டி காப்பியெல்லாம் ஓச்சி விட்டுலாம் அப்படின்ட்டு தேயிலை வைக்கணுங்கும்போது இந்த 200 அடி 300 அடி வளர்ந்த மரங்களெல்லாம் வெட்டி ஒன்றுக்கெல்லாம் இவ்வளோ சைஸில் தேயிலை கண்ணை நட்டி உருளைக்கிழங்கு கேரட் நட்டி என்ன பண்ணாங்க. இப்போ அந்த மரம் வந்து என்னென்னா அந்த வேர்வையில் வந்து அப்படியே மேகத்து நீர்த்தி விளையாக போய் தான் மழை பெறுவதற்கு அந்த இயற்கையில் வந்து மரத்துக்கு நம்ம என்ன வந்துட போகுதுன்னு நினைப்போம். மரத்துக்கும் வேர்வை கிடையாது, மரத்தும் வேர்வையில் தான் மேக துளியாக மாறி என்ன பண்ணணும், மழை வரும். இப்போ எங்கே மழையை பாதியை காணலை, மழையும் காணலை, மழையும் காணலை. அப்போ அந்த கண்டிஷனில் எப்படி இருக்கும்? அதனால் வந்து இப்படி வந்து நம்ம இயற்கை அம்சத்தை வந்து நமக்கு வீட்டில் பக்கத்தில் ஒரு மரம் இருந்தால் கூட நம்ம இப்படி என்ன பண்ணுவோம், போகிற போக்கில் வந்து அப்படி இருந்தாலும் பிச்சு தூக்கி அதில் எரிஞ்சிட்டு போயிடும். அது இயல்புலே இருக்கும். ஒரு காரை விட்டு வந்து இப்படி சுரண்டிட்டு போகிற மாதிரி ஒரு மரத்தை கிளந்தில் பிச்சு போட்டு போகிறது. ஒரு தோட்டக்காரர் வருவாராம். அவர் வரும்போது பார்த்தாலே அந்த மரங்கள்லாம் அப்படி ஒரு மாதிரி சுருங்கிருமா, ஏன்னா வெட்டுவாண்டி. இதெல்லாம் இந்த உணர்வுகள் வந்து ஓரறிவு தவறமாக இருந்தால் கூட இந்த உணர்வுகள் ரீதியாக நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த மரங்களையும் இந்த இயற்கையும் நமக்கு நேசிக்கும் போது வந்து என்ன வரும், நமக்கு நிறையான இப்போ உங்களுக்காக இந்த இயற்கையை நேசிக்கிற அம்சத்துக்கு தான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று போட போகிறோம். உண்டு மலைச்சாரலும் உண்டு, பொன்மாலை வெயில் கூட ஈரமாவதுண்டு. தோட்டம் உண்டு கிளிக்கூட்டமும் உண்டு, கிள்ளைக்கும் நம்மை போல காதல் வாழ்க்கை உண்டு. நான் அந்த கிள்ளை போல வாழ வேண்டும், வானத்தில் வட்டமிட்டு பாட வேண்டும். எண்ணம் என்னும் சிட்டுத்தான் கக்கை கட்டி கொள்ளாதோ, எட்டு திக்கும் தொட்டுத்தான் எட்டி பாய்ந்து செல்லாதோ. என் மனம் சொல்லுது தன்வழி செல்லுது வண்ண வண்ண கோலம். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. இப்போ 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷத்துக்கு அப்புறம் டாக்டர் பூரா பொட்டாசு யூரியான் போட்டு இயற்கை பூரா என்ன பண்ணியாச்சு, சோழி முடிச்சாச்சு. என்னென்னா அந்த காலத்தில் இப்போ ஒரு தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு சிலந்தி ஒரு வலை கட்டியிருக்கோம், அதில் பூச்சி வந்து என்ன பண்ணியிருக்கோம், மாட்டிடும். அதுக்கு உணவு அது. இப்போ சொல்ல போனால் பாம்புக்கு பருந்து வந்து தூக்கிட்டு போயிடும். ஒன்றுக்கும் உயிரை வந்து என்னது ஒவ்வொரு விஷயம். இப்படி வந்து இதில் வந்து நம்ம பறவைகளுடைய சிறப்பை வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த இருவாச்சி பறவை வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? பார்த்துருக்க முடியாது, நம்ம கூகுளில் தான் போட்டு பார்க்கணும். இப்படி அழகெல்லாம் இப்படி அழகாக இருக்கும். இருவாச்சி பறவை பார்த்தாலும் உண்டா? பரவாயில்ல, வீடியோவில் காட்டுறேன். என்ன இருவாச்சி பறவை வந்து எப்படின்னா ஒற்றுமைக்கு வந்து ஒரு உதாரணம் தான் அந்த இருவாச்சி பறவை. அது என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து ஒரு கூடு கட்டக்கூடிய சமயத்தில் வந்து ஒரு மரப்பொந்தை தேர்ந்தெடுத்து அந்த மரத்துக்குள்ளே போய் அது வந்து தன்னுடைய இறக்கையெல்லாம் பிச்சு போட்டுட்டு உள்ளே போய் உட்காந்துருக்குமா. உட்காந்துருக்கும்போது வந்து அங்கே இருக்கிற ஒரு மணல் எடுத்துகிட்டு வந்து அங்கே அப்படி அடைச்சி அழகாக வந்து கூட்டை செட் பண்ணிடும். ஒரு ஓட்டை போட்டிருக்கும். அங்கே வந்து தன்னுடைய உணவு வந்து ஒரு 50 ஒரு 100 கிட்ட வந்து என்ன பண்ணால் அத்திப்பழத்தை கொடுக்கணும். எதுக்கு சிரிக்கான்னு தெரியலையே, நீங்கள் 2 இருக்கும் சொல்ல வந்தியோ?
இல்லை அங்கேருந்து ஏதோ ஒரு சிக்னல் கிடச்சிட்டே இருந்த மாதிரி தெரியுது. ஒருவேளை யோசுவா பார்த்து கூட்டிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி தானே யோசுவா? அப்படி தானே? எந்த அக்கா? என்ன அந்த அக்கா தானே? அவள் தான் எனக்கு தெரியுது, அப்போதே சொன்னி பார்த்து. எந்த அக்கா? ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைங்கிறதா ரகசியமாக சொல்கிறேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போங்க, எனக்கு என்ன. ஆமாம், வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடாத, நல்ல கூப்பிட்டு என்டர்டெய்னர் ஆகும். செம்ம ஜாலியாக இருக்கான், இருந்தாலே போதும். என்ன யோசுவா? ஆமாம். கரெக்டு. சரி, நம்ம இருவாச்சி பறவை கதைக்கு வருவோம். இருவாச்சி பறவை ஒரு மர பொந்தை தேர்ந்தெடுத்து அங்கே தன்னுடைய பெண் பறவை உள்ளே போமா, இறக்கைகள்லாம் பிச்சு போட்டு உள்ளே போகணும். உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற ஒரு மணலை எடுத்துகிட்டு அப்படியே அடைச்சிருமா. அடைச்சிட்டு ஒரு இறை கொடுக்கறதுக்காக ஒரு ஓட்டை போட்டுரும். அப்போ அது வழியாக தான் இறையை தேடி 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 என்ன பண்ணும், கொண்டு இறையை கொடுக்கும். இறையை கொடுத்த உடனே அது ஒரு கிட்டத்தட்ட குஞ்சு பொறிச்சு ஒரு காலகட்டத்தில் வெளியே வரும்போது என்ன பண்ணும், அப்போ வெளியில் வருமா. அப்போ ஒரு அத்திப்பழத்தை எடுத்துகிட்டு அது ஆண் பறவை டயர்டாக இருக்கும் இல்லையா, அதுக்கு கொடுக்குமா. அப்போ எவ்வளோ இது உடைய ஹார்ட் ஒர்க்கு. இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் எவனாவது இருவாச்சி பறவைக்கு ஒரு கல்லை விட்டுட்டான்னு வச்சுக்க, கதை முடிஞ்சு. இயற்கையில் நிறையா பறவைகளோ விலங்குகளோ என்ன பண்ண, தன்னுடைய குழந்தைகளுக்காக தான் இறை தேட போயிட்டுருக்கும். நம்ம என்ன பண்ணிடுவோம், முன்ன போதில் ஒன்றை விடுவோம், ஒன்றை விட்டு கசாப் போட்டுரும். அப்படின்னு போடும்போது என்ன ஆகுது, நம்ம அதோடைய மொத்தம் அந்த ஒரு அன்பை பாசத்தை நமக்கு எடுத்துரும். அப்படிங்கிறதுக்கு நம்ம யோசிக்கலாம். என்னென்னா இப்போது நம்ம அந்த பறவைகள்கிட்டருந்து சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். எப்படின்னா, இரவு நேரம் ஒன்றும் சாப்பிடுவதில்லை, இரவு நேரங்களில் ஊர் சுற்றுவதில்லை. நம்மளால் என்ன செய்யறான், மிட் நைட் பிரியாணி சாப்பிட போயிடறான். மிட் நைட் பிரியாணி 11 மணிக்கு என்ன டீ கடை, ஒத்தப்பண்ண டீ கடையா, ஒத்தப்பண்ண டீ கடை, அந்த பக்கம் ஐயங்கார் டீ கடை, இப்படி அந்த 11 மணிக்கு போயிடும். தன் பிள்ளைகளுக்கு தக்க சமயத்தில் வாழ்க்கை பயிற்சி அளிக்கின்றன. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு பூனை உண்டு, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வரைக்கும் அன்பாக தான் இருந்து, நேற்றை பக்கம் செவிட்டோடி ஒன்று கொடுத்துட்டு, இனி உன் வாழ்க்கை நீ பார்த்துக்க அப்படின்னு. இந்த விலங்குகள்லாம் தக்க சமயத்தில் தன் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை பயிற்சியை அளிக்கின்றன. மூக்கு முட்டை உண்ணுவதில்லை. நம்ம அப்படி இல்லை, அவ்வளோதான். கொஞ்சம் வெயிட்டாக பார்த்துட்டோம்னா செமிக்காட்டியும் பரவாயில்ல உள்ளே இறக்கிறோம். போகும்போது எதையும் கொண்டு செல்வதும் இல்லை. இருள் சூழும்போது உறங்க தொடங்குகிறது, அதிகாலையில் ஆனந்தமாய் பாட்டு பாடுகிறது. நம்ம எங்கள் கடையிலாம் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு காலைல கடைக்கே வரமாட்டான். அங்கே அவன் ஆச்சரியமாக லாஸ்ட் சீன் எத்தனை மணிக்குன்னு பார்த்தா 2:45, நடுராத்திரி 2:45 எப்படி காலையில் எந்திப்பான். பூரா என்ன பண்ணுறாங்க, இந்த ஆன்லைனு அப்படி 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 உட்காந்து என்ன மொத்தத்தில் தூக்கமும் கெட்டு ஒழுங்காக சாப்பிடாம. நிறைய பசங்கள்லாம் காலைல சாப்பிட்றதே இல்லை. எத்தனை நீங்களாம் சாப்பிடுவீங்களா? பின்னாடி மண்டை தான் சொல்லிடுறான். காலையில் தயவு செய்து யாருனாலும் சரி தான், காலையில் மட்டும் உணவு எடுத்துக்கொள்ள மறந்துடாதீங்க. காலை உணவு ரொம்ப முக்கியம். அதுதான் அன்னைக்கு முழுக்க நமக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜியை தரக்கூடியது காலை உணவு. நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ இல்லையோ அது 2வது விஷயம். தயவு செய்து காலை உணவு சாப்பிட்ருங்க. அப்போ நம்ம பறவைகள் நமக்கு நிறையா நம்ம வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த பறவைகளுக்கு நேசித்து இப்போ யோசுவா ஒரு பாட்டு பாட போகிறான். அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். பாடுவோம்.
காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். என்னன்னா பாடுறதில் ரொம்ப முக்கியம்னா இதுக்கு அவனுக்கு எவ்வளோ பயிற்சி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறதான் பார்க்கணும். இப்போ எல்லா குழந்தைகளும் யோசிக்கிறதா இப்போ இந்த ஒரு பீட்டு இப்படி வருதுன்னா அந்த பீட்டை முதல்ல ஃபாலோ பண்ணி பாடணும். இதுதான் முக்கியம். அந்த பீட்டை ஃபாலோ பண்ணி பாடிட்டோன்னா அப்புறம் நம்ம ஈஸியாக பாடிடலாம். ஏன்னா எப்போவுமே பாடுறது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் கேட்கும்போது தப்பாக பாடுறாங்கங்கிறது நம்ம அழகாக சொல்லிடலாம். அப்போது அவனுக்கு அவள் பைக்கில் போகும்போதே அவளுக்கு மியூசிக் போட்டுகிட்டே போவேன். இப்போ எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் தந்தை கூட ஒரு பெரிய ஒரு நாடக நடிகர், ஒரு பாடகர், ஒரு பேச்சாளர். அது அப்போ அந்த ஞானம் எனக்கு வருது. அப்போது என்கிட்டருந்து இங்கே இவனுக்கு ஷிஃப்ட் ஆகுது, இவன் நல்லா பேசுவான். இப்படி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தருடைய ஜீன்லேயும் ஒவ்வொரு விஷயங்கள் அது ஒளிஞ்சிட்டு இருக்கும். அடுத்த இதில் சொல்லுவேன், அதோடு நம்ம நிகழ்ச்சிக்கு வரோம். இப்போ நம்ம ஆசிரியர்களை பற்றி ஒரு அழகான ஒரு கவிதை சொல்ல போகிறோம். என்னென்னா, தவறுகளை திருத்த தண்டனை கொடுத்து, திறமைகளை ஊக்குவிக்க பரிசுகள் கொடுத்து, சிந்தனையை தூண்டி சிற்பங்களை செதுக்கும் சிறந்த சிற்பிகள் தான் ஆசிரியர்கள். ஏன்னா இன்றைக்கி ஆனால் நீங்கள் பரவாயில்ல, ஏன்னா லீவில் என்ன பாருங்கள், இன்னைவெல்லாம் எப்பண்டா முடியும், அதில் என்னைக்கு கொண்டு பாட்டி வீட்டில் விட்டுருவீங்களாங்கிற ஒரு வெறியில் உட்காந்துருக்கான். நீங்கள் இவனை நீங்கள் ஒரு வித்தியாசமான ஆள். என்னென்னா, இவனை வச்சு உங்களுக்கு அழகாக ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இது பெரிய ஒரு வாழ்க்கை பாடம். என்னென்னா, ஒரு கேம் விளையாடுவோம் பார்த்துக்கோங்க, ரோபோலக்ஸ் அப்படின்னு ஒரு கேம், ரோபோலக்ஸ் அப்படின்னு ஒரு கேமு. அந்த கேமை விளையாண்டுட்டு என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் ஆசை வந்துடும்ல, கேமுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவோம், கேம்னா இங்கேருந்து அந்த பக்கம் தாண்டணும்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் காசு அனுப்பிட்டோம்னா அவன் என்ன பண்ண அந்த பக்கம் கொண்டு விட்டுருவான். ஒரு நாள் எப்படியோ ஜிபேயில் கொஞ்சம் அமௌண்ட் அனுப்பிட்டான். அனுப்புனது எப்படியோ ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு. அதில் தெரிஞ்ச உடனே எனக்கு 2 கொடுக்கலான்னு சொல்லி 2 கொடுத்துட்டு, உன் மேலே அப்பா எவ்வளோ பாசம் வச்சுருப்பேன்னு உனக்கு தெரியும்ல, அந்த பாசத்தை பூரா நீ கெடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் எமோஷன் ஆகி அவன்கிட்ட பேசினேன். அப்போ அவன் சொன்னான், ஒரு நாள் கேட்கேன், உனக்கு அப்பா அம்மா எப்படி பிடிக்கும் அப்படி இல்லை, நான் பெரிய தப்பு பண்ணேன், ஆனால் நீங்கள் என்னை மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் அன்னையிலேருந்து 2 மாதம் ஆகுது, அன்னையில் இன்னொரு செல் எடுக்கல, அவன் செல்லை தொடவே இல்லை, 2 பேருமே தொடலை. அப்போ 2 தொடலைங்கிறதுனால படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் ஸ்கூலில் 4 அரங்கு எடுத்துட்டான். இல்லைனாச்சுன்னா படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். இப்போ என்னது, இப்போ நிம்மதியாக இருக்கான். அந்த செல்லை எடுத்து அந்த நோன்றது இல்லைங்கிறனோன்னு நிம்மதியாக இருக்கான். அப்படி தானே ஜோக்சன்? ஆமாம், ரொம்ப நிம்மதியாக இருக்கான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், டக்கு என்னையே கமத்திடுவான் போல இருக்க. அதனால் ஏட்டுக்கல்வி நமக்கு கண்டிப்பாக தேவை தான். ஆனால் நடைமுறை வாழ்க்கை கல்வி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த நடைமுறை வாழ்க்கை கல்வி தான் இவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அப்போ சொல்ல போனால் அதோட இதை ஒரு இந்த ஜப்பானுக்கு ஒரு நடிகர் போனாராம். இந்த நடைமுறை வாழ்க்கை கல்வியை சொல்கிறேன். ஜப்பானுக்கு ஒரு நடிகர் போனாராம். அவர் கொஞ்சம் சிகரெட் அடிப்பார் போல் தெரியுது. என்ன பண்ணியிருக்காரு, அங்குள்ள பார்க் பக்கத்தில் இருந்துட்டு ஒரு சிகரெட் அடிச்சுட்டு இருந்திருக்காரு. அடிச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் அணைச்சிடலாம் சொல்லி உள்ளே போட்டு அணைச்சிருக்காப்புல. 2 குழந்தைகள் ஓடி அந்த சிகரெட் எடுத்து என்ன குப்பை பாக்ஸில் எடுத்து கொண்டு போட்டுச்சான். ஜப்பானில் நம்ம எப்படி எங்கே வேணாலும்
எங்கே என்ன வேணாலும் செய்யலாம், அது வேறு நமக்கு அவ்வளோ சுதந்திரம் இருக்கு. ஆனால் அங்கே அப்படி இல்லை. அவ்வளோ நடைமுறை ஒழுக்கத்தை சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்குறாங்க, பள்ளிகள்லேருந்தே கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதுதான் அங்கே உள்ள விஷயம். இதில் இன்னொன்று ஜப்பானில் சிறப்பு என்னென்னா, ஜப்பானில் உள்ளவங்களாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க தெரியுங்களா? நம்மளும் சுறுசுறுப்பாக தான் இருப்போம், ஆனால் அங்கே அதை விட சுறுசுறுப்பாக இருப்பாங்களாம். என்னென்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாற்று பின்னணி ஒன்று இருக்குது. என்னென்னா அந்த குழந்தை என்னையை பார்த்துருக்குன்னு நான் அவளையை பார்த்துட்டு பேசுகிற மாதிரியே தெரியுது, என்னென்னு தெரியல. என்னென்னா அங்கே வந்து இந்த ஹிரோஷிமா நாகசாகியில் ஒரு 2 குண்டு போட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும்ல, ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்டு அந்த ஏரியாவே அழிஞ்சு போச்சு. அப்போ அங்கே வந்து அந்த அடக்கம் பண்ணக்கூடிய இடம் நிறைய உயிரிழப்பு, உடல் இழப்பு, ஏகப்பட்ட பிரச்சனை. அதில் வந்த உடனே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 8 வயது சிறுவன், ஒரு 2 வயது அவனுடைய தங்கச்சி இறந்து போச்சு, தோளில் தூக்கி போட்டுட்டு அந்த அடக்கம் பண்ணுற இடத்துல வந்து நின்றுருக்கான். அந்த அதிகாரி கேட்டிருக்கு, என்னப்பா நான் வச்சுக்கட்டுமா, சின்ன குழந்தைய வெயிட்டாக இல்லையான்னு, இது என் தங்கை அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி பொங்க சொல்லியிருக்கேன். அந்த ஃபோட்டோ ஜப்பான் முழுக்க பரவி இருக்குது. நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாகினால இந்த ஃபோட்டோ தான் கிடக்கும். ஜப்பான் முழுக்க பரவி இருக்கு. அவங்களுக்கு வந்து என்னென்னா எப்படியாவது நம்ம நாட்டை முதலிடத்து கொண்டு வரணும்னு சொல்லி கடுமையாக போராடி இருக்கான், உழைச்சிருக்கான். உழைப்பு 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 அந்த நாடு முதலிடத்துக்கு வந்தது. அந்த காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகள் அனைத்தும் சுறுசுறுப்பாக இருந்தது. இதாங்க ட்விஸ்ட்டு. ஏன்னா எல்லாவன்ட்டையும் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு அவனுக்கு அவன் ஜீனில் வந்து ப்ராசஸ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக். என்னமோ உழைப்பின் சக்தி. இதுதான் நான் அப்போதான் சொன்னேன். எங்கள் தந்தையை வந்து பாடகராக ஒரு பேச்சாளர் இருந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிது. அதே மாதிரி எனக்கிட்ட இருந்த அந்த ஜீன் இவனுக்கு வந்தாலும் இவன் அதே மாதிரி செய்கிறான். இதே இது நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து நல்லா போட்டோன்னு எப்படி இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு அது மாதிரி தாட்டு தான் க்ரியேட் ஆகும். அதுதான் இங்கே பிரச்சனை. அதை தான் வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து நல்ல உணர்ந்து இந்த 16 வயசுலேருந்து இந்த 26 வயசு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி எதை நம்ம மூளையில் ஏற்றி ஸ்டோர் பண்ணி போட்டிருக்கோமோ அவ்வளோ போதும். அந்த ஒரு 6-7 வருஷம் கடுமையாக உழைச்சோன்னா அடுத்த ஜீன்களுக்கு நல்ல குழந்தைகளாகவும் வரும். நம்முடைய வாழ்க்கை கட்டமைப்பையும் என்ன பண்ணிடலாம், அருமையாக வந்து அமைச்சிடலாம். அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல வார்த்தைகள். அதை தான் வந்து அந்த மாதிரி குழந்தைகளாக இருந்தால் தான் போதுமே, நம்ம நாடு சூப்பராகிருமே. அப்படி நல்ல நல்ல பிள்ளைகள்லாம் வந்தால் தான் இந்த நாடே. அந்த காலத்தில் எம்ஜிஆர் பாடி வச்சுருக்காரு, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அப்படிங்காரு. யோசா அப்படி தானே? ஆமாம். நீ எப்படி தம்பி, நல்ல தம்பியா? ஆமாம். நீ கெட்ட தம்பி மாதிரி தெரியுத. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி புது சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார், தூங்குவது உன்னை கனவு அல்ல, தூங்குவது உனது கனவு அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது தான் உனது கனவு அப்படிம்பார். உண்மை தானே? அந்த தூங்க விடாமல் சரி என்ன தெரியுமா டாக்டர், மன உளைச்ச ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னது, நல்ல ஸ்ட்ரெஸ்ஸு கெட்ட ஸ்ட்ரெஸ்ஸு. நல்ல மன உளைச்சல் கெட்ட மன உளைச்சல் அப்படின்னு. நல்ல மன உளைச்சல் அப்படின்னாச்சுன்னா இப்போ கெட்ட மன உளைச்சல் கெட்ட மன உளைச்சல் அப்படின்னாச்சுன்னா என்னது, இந்த கேம் விளையாடுறது, அது இது இந்த மாதிரி சார்ந்த எல்லாமே அது மனக்கவலைப்பட்டு இருக்குது, ஒன்றுமே இல்லாத நினச்சி கவலைப்படுறது. இப்படியே வந்து நம்ம உடம்பை நம்மளே வந்து என்ன பண்ணிடுவோம், நம்ம கெடுத்துக்குவோம். இப்போ எப்படின்னா ஒரு மனசை பற்றி சொல்லணும்னா 3 நிலைகள்: மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம். மேல் மனம் நம்ம பேசிகிட்டு இருக்குது,
நடுமணம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தேவையில்லாததுகள் வந்து உள்ளே வந்து பதிச்சுக்கிட்டே இருக்கிறது. பதிச்சு அதோட சிந்தனைகள் வெளிப்பாடு அது வந்து ஒரு கட்டத்தில் மன நோயாக மாறிடும். இப்போ சொல்லப்போனால் இந்த சந்திரமுகி படத்தில் இந்த சொல்லுவார் தெரியுமா, அவள் சந்திரமுகியாக ஆனாள் அப்படின்ட்டு. சந்திரமுகியை நினச்சி என்ன பண்ணிட்டா, நம்மளை சந்திரமுகி ஆக்கிடுவோம் போல இருக்கு. ஒன்றும் இல்லையா. அப்போ இந்த சந்திரமுகியில் வந்து அவள் சந்திரமுகியுடைய புத்தகத்தை வாசித்தா, அப்புறம் சந்திரமுகி ஆனா. சந்திரமுகி படத்தை நீங்கள் பேய் படம் நினச்சிடக்கூடாது, அது பேய் படம் கிடையாது, அது மன பிரச்சனைகள். அந்த அந்நியன் படம் பார்த்துருப்பீங்க. அந்நியன் படத்தில் என்னென்னா, ஒருத்தர் வந்து சாஃப்டாக இருக்கும்போது அம்பியாக இருப்பார். இந்த சமூகத்தில் நடக்கிற குற்றத்தெல்லாம் பார்த்துட்டு வெறி கொண்ட வேங்கியாகி என்ன பண்ணிடுவார், அந்நியனாக மாறிடுவார். மூணாவது ஒருத்தருக்கு லவ் ஃபீலிங்லேயே இருப்பார், அவர் ரெமோவாக மாறிடுவார். இது வந்து இயல்புலே நமக்குள்ளே கிடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள். அடுத்த நிலை வந்து எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் வாழ்க்கையை டேக் இட் ஈஸி பாலிசி எந்த ஆளையும் போட்டுன்னு போகிறது தெரியுமா, இதுதான் நமக்கு தேவை, இதுதான் நல்ல. இப்போ இந்த நல்ல ஸ்ட்ரெஸ் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் ஒரு அச்சீவ் பண்ணணும், இப்போ நம்ம நிறைய படித்து நல்ல மார்க் எடுத்து நல்ல அப்படி அதே நினச்சிட்டு இருப்போம். ஒரு நல்ல கலெக்டர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. வீட்டுக்கு போயிடுவேண்ணே. இப்போ அடுத்த பாட்டு தான் கடைசி, வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, நம்ம வீட்டுக்கு போகிறோமோ இல்லையா, அவங்க வீட்டுக்கு போகணும், அது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் அங்கே சிக்கன் வேறு பொரிச்சிட்டு இருக்காங்கன்னா, அடுத்து சிக்கன் சாப்பிட்டு கிளம்புவாங்கன்னு, நமக்கு வீட்டில் முட்டை இருக்குது சாப்பிட்ருவோம். ஓகேயா, அங்கே சிக்கனா போகும்போது ஹோட்டலில் தான் வாங்கிட்டு போகணும். அப்போது வந்து நம்ம வீட்டில் சிக்கன் இல்லைம்மா, சிக்கன் போட்ட முட்டை, சரியா, சிக்கன் போட்ட முட்டை இருக்கலாம், கோழி முட்டை தான், சரியா, அவிச்ச முட்டை சோறு சாப்பிட்றேன்னு. சரி போட்டு அந்த மாதிரி வந்து இவன் நம்மளை டைவெர்ட் பண்ணிடுவான் போல. என்ன சொல்ல வந்தானே நமக்கே மறந்துடும் போல இருக்கு ஒரு கட்டத்தில். அப்படி தானே, கடைசியில் ஒன்றும் சொல்ல தெரியாமல் நான் பாட்டை தான் பாடிட்டு இருக்கேன்னு உட்காந்து. அதனால் வந்து இந்த 2வது நிலை இருக்குது தெரியுமா, அதில் வந்து நல்ல விஷயங்களை தேடி அள்ளிக்குள்ளே கொண்டு போடுங்க. உள்ளே போடும்போது என்ன பண்ணும், நம்ம தாட் வந்து நல்லா வரும், நல்லா அச்சீவ் பண்ணுறது அந்த மைண்ட் செட்டு தான் கொடுக்கும். அந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் விரட்டிட்டு, இப்போ நீங்கள் என்னையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன். பியூட்டி பார்லர் பியூட்டிஷியன், நான் வந்து ஒரு அழகு கலை நிபுணர். நான் இவனுக்கு முடிய அழகா, உங்கள் முடிய லேயர் கட்டிங், பட்டர்ஃப்ளை கட்டிங், எல்லா கட்டிங்கும். ஸோ நான் அந்த பிள்ளைகளும் அழகாக இருக்க முடியிருக்கு, சூப்பராக ஒரு பட்டர்ஃப்ளை கட்டிங், இப்படி அழகழகான ஒரு என்ன பண்ணுவோம், ஒரு ஹேர் டிசைனர் தான். அதையும் தாண்டி என்ன பண்ணுறோம், நல்லா பேசுகிறது, பாடுறது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுங்கிறது. இது ஒரு நல்ல மன வளர்ச்சி. எப்படியா பிள்ளைங்களுக்கு நல்ல வார்த்தையை கொடுக்கணும், நல்லா பேசணும், வேற எங்கேயும் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இயல்பில் வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணுறது. அப்படி ட்ரை பண்ணுறது தான் என்ன பண்ண முடியும், ஒரு அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து நான் நேற்றுக்கு ஒருத்தங்களை பார்த்தேன், அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம்னா அந்தால ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டே கூட வழி கிடையாது. அவங்க பேர் வந்து என்னென்னா வான்மதி. அவங்க சத்தியமங்கலத்தில் உள்ளவங்க, ஈரோடு சத்தியமங்கலம். என்னென்னா சின்ன வயசில் வேலைக்கு போய் வீட்டுக்கு வரணும், வந்தோடனே எருவு மாடு மேய்க்கிறது அவங்களுக்கு முதல் டியூட்டி. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். அப்புறம் கடந்து கஷ்டப்பட்டு படித்து 12th முடித்து கடைசியில் இப்போ வந்து எங்கன்னா மகாராஷ்டிரா நந்தூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து உதவி ஆட்சியராக திட்ட அதிகாரியாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம படித்து வந்து ஏறுறது தான். அவனுக்கே மூட் அவுட் ஆகிட்டு போல தெரியுது, என்ன செய்ய முடியும். அது மாதிரி வந்து நம்ம சாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சாதிக்கிறதுக்கு முதல்ல வந்து நிறைய அவமானங்கள் வரும். நீங்கள் வந்து பெண் குழந்தைகள் நிறைய இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அருமீனா சின்ஹா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் கேள்விப்படணும். இந்த மாதிரி ஆட்களுடைய ஸ்டோரி தான் நம்ம கேள்விப்படணும். என்னென்னா அவங்க வந்து ட்ரெயினில் போயிட்டுருங்க, டெல்லியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் வீராங்கனை ட்ரெயினில் போயிட்டு இருந்திருக்காங்க. போகும்போது என்ன கொஞ்சம் ரவுடி கோஷ்டிகள் கொஞ்சம் மோசமான அவங்கள அட்டாக் பண்ணதுனால அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் வீராங்கனைங்களால அந்த தாக்கு நைட்டு 1 மணி இருக்கும். நிறைய பேர் வரும்போது அவங்க எவ்வளோ போராடி பார்த்துருக்காப்புல. ஒரு கட்டத்தை இப்படி தள்ளி விட்டுட்டான். ரயில்வே தண்டவாளத்தில் விழுந்து ஒரு ட்ரெயின் அடித்து ஒரு கால் அவுட்டு, குத்துயிரும் குறவுயிருமாக இருந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் ஒரு விடிய காலம் ஒரு ரொம்ப நேரம் கழித்து தான் ரத்த கலரியோடு அவங்கள கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்காங்க. அங்கே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அதுக்கு ஒரு ஸ்பெசிலிட்டியே கிடையாது, அப்படி ஒரு ஆஸ்பத்திரி. ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒன்றும் மயக்க மருந்து கூட இல்லை அப்படின்னு. பரவாயில்ல, இவ்வளோ நேரம் வந்து நீ ஏன் உயிரை பிடிச்சி வச்சிருக்கு, உயிரில் கிடக்குன்னா கடவுளை நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வச்சுருக்காருங்கிற நம்புற அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷன் பண்ணி மேல் சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு போனாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களோட மாமா ஒருத்தர் வந்து கேட்டாராம், என்ன ஒரு கால் போச்சா, பரவாயில்ல இன்னொரு கால் இருக்கலாம், இமயமலைக்கே ஏறலாம் அப்படின்னு இருக்காப்புல.
6 மாதம் கழிச்சு நோயெல்லாம் சரியான அந்த 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 காயங்கள்லாம் சரியானதுக்கப்புறம் இமயமலையில் ஏறி ஒரே காலோடையும் அங்கே வந்து நிப்பாட்டினாங்களாம், கொடி நட்டினாப்பிள்ளையும். அதுக்கப்புறம் வந்து அந்த எந்த இடத்துல வந்து அந்த அடிபட்டு கிடந்தாங்களோ அந்த தண்டவாளத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல அவங்க பேட்டி கொடுத்தாங்களாம். அதை நான் சொல்லுவேன், எங்கு நீங்கள் தவிர்க்கப்பட்டீர்களோ, எங்கு நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பது தான் அவமானத்திற்கு கிடைத்த கொடுக்கும் வெகுமானம். அவமானங்களை விதைகளாக்கி எவன் எழுகிறானோ அவன் தான் இந்த மண்ணை ஆளுகிறான். அதனால் வந்து நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும்னா நிறைய அவமானங்கள் வரும், அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து சாதிக்கும். அதான் வந்து என்னென்னா, நம்ம உள்ளங்கள் வந்து நம்ம மனசு வந்து எப்போவுமே ஒரே நிலையில் இருக்காது. அதனால தான் ஒரு பாடலோட உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது, எந்த மனித நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள், புலி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வழி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும், யாருக்கில்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முனிந்தால் ஒரு நாளில் நிஜமாகும், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளும் அது நிஜமாகும். அப்படிங்கிறதான் வந்து அந்த பாடல்கள் வந்து நம்ம கொடுக்கக்கூடியது. இப்போ வந்து உங்களுக்காக வந்து நிகழ்ச்சி நிறைவாக ஒரு அருமையான ஒரு கதையோடு வந்து வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு கதையோடு நம்ம நிகழ்ச்சியை வந்து நிறைவு பண்ண போகிறோம். என்னென்னா வந்து இந்த கதைகள் வந்து நீங்கள் கேட்டிருக்கலாம், ஆனால் என்னுடைய பாணியில் வந்து இப்போ என்னுடைய யூடியூப் சேனல் கிரேஸ் பிளஸிங் சூர்யா, அந்த யூடியூப் சேனல் நிறைய கதைகள் சொல்லுவோம், நிறையா ஸ்டேஜில் வந்து பேசுகிறதெல்லாம் எடுத்து போய் இப்போ உங்கள் வீடியோ கூட வரும், எல்லாம் எடுத்து போடுவோம். உங்களுக்கு அதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துக்கன்னு, அந்த பிள்ளை அழகாக சிரிக்க அந்த பிள்ளை எடுத்துக்க, லேடி செக்ஷனில் இப்படி எடு, இப்படி அழகாக எடுத்து வச்சுக்க, திடீர்னு கையெல்லாம் தட்ட விட்டுருவோம் அதில் இதை. அதனால் வந்து அந்த ஒரு அருமையான கதையோடு நம்ம வந்து நிகழ்ச்சி நிறைவு பண்ண போகிறோம். என்னென்னா நிகழ்ச்சி முடிய போதுன்னு முடிச்சுக்க. இந்த கதையை நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி அப்படி மைண்டை வந்து அந்த கதைக்குள்ளே அப்படி ட்ராவல் பண்ணுங்கள், சரியா? கதைக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கதைக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் கிடைக்கும், சரியா? ஒரு மான், ஒரு காடு, ஒரு வேடன், ஒரு புலி, ஒரு இடிக்கு, இவ்வளோத்தையும் ஒரு மைண்டில் ஒரு இமேஜின் பண்ணி, ஒரு காடு பகுதியை ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு காடு பக்கத்தில் ஒரே ஒரு பெரிய மரம், ஒரு மான், அப்புறம் வந்து ஒரு புலி, டைகர், இது மற்ற குழம்பு வைக்கிற புலி இல்லை, டைகர். அடுத்தது வந்து ஒரு வேடன் அப்படி அம்போடி நிற்காப்புல, அப்புறம் இடிக்குது. நீ தான் டைகரா, இவன் தான் டைகரா, குழம்பு வச்சிட வேண்டிதான். நீ டைகர் தான் எனக்கு தெரியும், நீ டைகர் தான் எனக்கு தெரியும், சரியா? டைகரும் லயனும் அவன் தான். அழகா மானு புலின்னு சொல்லிட்டு போனாலும் அழகான்ல. இப்போ இந்த மான், புலி, வேடன் இப்படின்னு அங்கே சொல்லிட்டு இருந்தா எல்லா பக்கத்தில் இருந்துட்டு இப்போ கடைசியில் டைகரை காணல, மான் ஓடி போச்சு. சரி பரவாயில்ல, அந்த டைகர் போயிட்டு வரட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விழுவதற்கு உன் கால்கள் முடிவு செய்தால் எழுவதற்கு உன் மனதை தயார் செய். ஒரு பொட்டல் நிலம், அதன் ஓரத்தில் ஒரு ஒற்றை மரம், அதை தாண்டி பெரிய காடு. திடீர்னு இந்த கதையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டுருவேன், சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன? ஒரு பொட்டல் நிலம், அதன் ஓரத்தில் ஒரு ஒற்றை மரம், அதை தாண்டி ஒரு பெரிய காடு. ஒரு மான் ஓடிக்கொண்டிருக்கிறது, தடுமாறி ஓடிக்கொண்டிருக்கிறது, பதட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறது, திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு வேடன் அம்போடு அந்த மானை குறிவைத்துக் கொண்டிருக்கிறான். வேடனிடம் அகப்பட்டுவிடக் கூடாது என்று பதறி பதறி ஓடும் மான் அந்த ஒற்றை மர நிலையில் கொஞ்சம் ஆசுவாசப்படுவதற்காக நிற்கிறது. அதன் கால்கள் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறது. இதோ கொஞ்ச நேரத்தில் காட்டு
காட்டிற்குள் நுழைந்து விட்டால் வேடனிடம் இருந்து தப்பித்து விடலாம் என்று காட்டை பார்க்கிறது. காடு தீப்பிடித்து எரிகிறது. என்ன செய்வது என்று பயத்தோடு திரும்பி பார்க்கிறது. காட்டிலிருந்து புறப்பட்டு வந்த புலி மானை பார்த்து கொண்டிருக்கிறது. பயம் மேலும் அதிகமாகி இடது பக்கம் பார்க்கிறது. எந்த மிருகத்திற்கும் பிடிக்காத வானத்திலிருந்து பேரிடி கேட்கிறது. அதனால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை. காரணம், அது பிரசவ வழியில் இருக்கிறது. இவ்வளவு கடுமையான சூழலில் தத்தளிக்கும் மான், கடவுளே, நான் என்ன செய்வது? இப்படி எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேனே என்று ஆழ் மனதை தொட்டு கேட்கிறது. ஆழ் மனதிலிருந்து அதற்கு ஒரு கட்டளை வருகிறது. ஏ மானை, நீ இப்பொழுது எதுவும் செய்யாதே, உனக்கு ஒரு கடமை காத்திருக்கிறது. சுற்றி இருப்பதை பார்க்காதே என்று குரல் ஒலிக்க கட்டளைக்கு அடிபணிந்த மான் குட்டியை ஈனுவதில் கவனம் செலுத்துகிறது. இந்த சூழலை வேடன் பார்க்கிறான். குட்டி இதோ பிறந்துவிடப் போகிறது என்று அந்த பக்கம் பார்க்க அங்கே புலி நிற்கிறது. ஐயோ, மானை புலி அடித்து விடுமோ என்ற பயத்தில் அம்பை புலிக்கு திருப்புகிறான். புலியை அடிக்கிறான். சரியாக அடிப்படாத புலி வேடனை துரத்துகிறது. இடி இடித்ததல்லவா, அது பெரும் மழையாக பெய்து காட்டுத்தீ அணைகிறது. மானின் அனைத்து ஆபத்துகளும் நீங்கி குட்டியுடன் மகிழ்ச்சியோடு காட்டிற்குள் செல்கிறது. என்னன்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கடமையை முழு ஈடுபாட்டோடு செய்யும் பொழுது மழையாக வரும் துன்பங்கள் கூட பனியாக விலகும். இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். கடனென்ப நல்ல வேளாம் கடனறிந்து சான்பான்மை மேற்கொள்பவருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை உணர்ந்து பண்போடு செயல்படுவர்களே நல்ல கடமைகள் என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஆற்ற வேண்டிய கடமைகளை உணர்ந்து பண்போடு செய்யப்படும் முயற்சிகள் அனைத்தும் நல்ல கடமைகள். எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து செல்ல முயற்சியுடன் கூடிய பயிற்சியும் துணிச்சலும் இருந்தால்தான் அதை வழிநடத்த நம்மை படைத்தவர் துணையாக வருவார் என்ற நம்பிக்கையின் விதை நம்மள் விதைக்கப்பட்டிருக்க வேண்டும். அற்புதங்கள் இறைவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் ஆழத்திலிருந்து வருகிறது. போராட்டங்கள் இருக்கும் வரையில் தான் வாழ்க்கையில் உயிர்ப்பு இருக்கும். போராட்டங்களை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில் தான் வாழ்க்கையின் வெற்றி அடங்கியிருக்கிறது. அதனால் போராட்டத்தை எதிர்கொள்வதற்கு தயங்கவே செய்யாதீங்க. முதல்ல கஷ்டமாக இருக்கும், அப்புறம் அதுவே பழகி போயிடும். நமக்கு நம்ம தான் முதல் ரசிகன். அதை தான் முதல்ல நம்மளை என்னைக்கு அவன் ரசிக்கிறானோ அன்னைக்கு அவன் பெரிய ஆளாயிடலாம். நிறைய பேர் நம்ம எத்தனை பேர் செல்ஃபி எடுத்து போட்டுட்டு இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் போடுறோம் இல்லையா? நம்மளை ரசிக்கிறது தானே. இதே மாதிரி நம்மளை ரசிக்கிற மாதிரி நம்ம பாராட்டுறவனாகவும் மாறிடணும். பாராட்டுறவனாக மாறிட்டோம்னாலே போதும், வாழ்க்கையில் என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். இந்த 16 வயசுலேருந்து இந்த 26 வயசு வரைக்கும் நீங்கள் கடுமையாக உழைங்க, போராடுங்க. வாழ்க்கை என்ன சொல்லணும், ஈஸியாக ஜெயிச்சிடும். அதுதான் அழகாக சொல்லலாம். உன்னால் முடியும். அணங்கு மாற்றி பாடுவோம். உன்னால் முடியும் தங்கை தம்பி. தம்பியா இப்ப பாரு. உன்னால் முடியும் தங்கை தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து, பொங்கி வீழும் நாட்டை எழுப்பு. உன் தோளை உயர்த்து, பொங்கி வீழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டு, உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கு உன்னை நம்பி. நாளைய நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கென ஓர் சரித்திரமே எழுதும் காலம் உண்டு. உன்னால் முடியும் தங்கை தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீ மூட்டுவோம். கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம். இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம். அறிவென்னும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம். வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. நான் என்று சொல்லாம், நாம் என்று உறவு கொள்ளும். உன்னால் முடியும்
எனக்குள் இருக்கு உன்னை நம்பி. எழுதி போட்டிருக்கோம்ல பேப்பரில், உண்டா வைப்போம். அந்த டேபிளோடு இங்கே நவுட்டு. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வைப்போம், அதுலேருந்து ஒரு ப்ரைஸும் கொடுத்துருவோம். என்ன எல்லார் பேர் இருக்கா? எங்கே இருக்கு? ஓ, சுருட்டி போட்டிருக்கு. வாங்க இன்னைக்கு வாங்கலாம் பார்ப்போம். வாங்க அவரோட பேரை மட்டும் எடுங்க பார்ப்போம். வந்து எடுங்க, சும்மா டெஸ்ட்டு தான். கமான் மகா, நீங்கள் இந்த வீடியோ எடு, சும்மா எடுங்க. எல்லோரும் வாங்க, அப்படி முட்டாமல் வாங்க. கமான் பேபி வாங்க, சும்மா எடுங்க. மொத்தமாக வாங்க, ஒருத்தராலாம் இல்லை, மொத்தமாக தான் வரணும். வாங்க, ஒரு சின்ன விளையாட்டு தானே. வாங்க, தனித்தனியாக வர்றது தான் கஷ்டம், மொத்தமாக வர்றது கஷ்டம் இல்லை. ராசா வா ராசா. ஆமாம், சும்மா வாங்கடே, இடித்து முட்டா மட்டும் எடுத்தால் போதும். டக்குன்னு எடுங்க பார்ப்போம். நீ எடுக்காத, அவங்க எடுப்பாங்க. எடுங்க, மொத்தமாக எடுங்க. நமக்கு எங்கே வந்து எடுவா? என்ன எடுத்து பேர சொன்ன மாதிரி தெரியல. பின்னாடி நம்ம போண்ட அங்கே இருந்துங்க. உன் பேர் வந்துட்டா, உன் பேர் உனக்கே வந்துட்டா. நீ சுருட்டி போட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பா நினைக்க. சும்மா எடுத்தக்கே வந்துட்டா. அப்போ அவ ஒரு அதிர்ஷ்டசாலி. உனக்கு வந்துட்டா, பரவாயில்லையே. அப்போ இதில் வைங்க சொல்கிறேன். உனக்கு வந்து உன் பேர் வந்துச்சா? வரலல்ல, வராது. உனக்கு வந்துச்சா? வரலல்ல, வரவே செய்யாது. நீ கெட்ட பையனாக இருப்பியா? இப்போ என்னென்னா தெரியுமா, இப்போ இதில் உள்ள பேப்பர் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பேப்பர் இப்படி தேடுவோம். தேடும்போது கண்டிப்பாக வந்து அதிர்ஷ்டம் சிலவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கிடச்சிரும், ஆனால் அவங்களுக்குள்ளது கிடைக்காது. இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து இப்போது எல்லோரும் இந்த பேப்பர் இப்படி அடிக்கிங்கன்னு வைங்களேன், யார் பேருக்கு இருந்தாலும் பரவாயில்ல, உன் பேர், உன் பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கு உன் பேர் இருக்கும், அவளுக்குள்ளே நீ எடுத்துருவோம், அவடத்தி கொடுத்துருவோன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன அவங்களுக்குள்ளது தானாக வந்து, அது என்னென்னா இதில் ஒரு ட்விஸ்ட், அடுத்த தனக்காக தேடும்போது தனக்காக உள்ளது உடனே கிடைக்காது, அடுத்தவங்களாக தேடும்போது தனக்குள்ளே தானாக கிடைத்து விடுங்கிறத இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து 1 3 5 இருக்குது. இதில் நாங்கள் வந்து இப்போ எடுத்து இந்த 5 ப்ரைஸையும் கொடுக்க போகிறோம். இது யார் அதிர்ஷ்டசாலின்னு எனக்கு தெரியாது, சரியா? இப்போ அதிர்ஷ்டசாலியை வந்து யோசுவா வா, நீ தான் எடுக்கணும். என்ன இறக்கி விடு யோசுவாவை. அனைவருக்கும் மதிய வணக்கம். NSS முகாமின் 6வது நாளிற்கு வருகை தந்து கருத்துக்கள் கூறி, பாடல் பாடி, கதைகள் மூலமாகவும் பல கருத்துக்களை கூறி இவ்வளவு நேரம் நமக்காக இருந்த கிரேஸ் பிளெஸிங் சூர்யா அவர்கள் மற்றும் அவர்களது குழுவினர்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பத்தியா, ஒரு பேச்சாளர் தோற்றுருவா, அப்படியே அங்கே பார்த்தா அப்படியே கரெக்டாச்சு, ஒரு கில்லி மாதிரி அடிச்சிட்டாப்புல. இதுதான் இந்த முன்னாடி வாரம் பார்த்தீங்களா, தைரியமாக யார் வந்து முன்னாடி வாராங்களோ அவங்க தான் மண்ணை ஜெயிக்கிறோம். அதானே? என்றைக்குமே அப்படி தான், கூச்சமே படக்கூடாது. 40 வயசு வரைக்கும் கூச்சப்பட்டே பாதி போச்சு. 40க்கு அப்புறம் தான் கூச்சத்தை பூரா தூக்கி தூர போட்டுட்டு இன்றைக்கி வந்து நிற்கிறோம். எனக்கு அதுதான் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போவோம். வள்ளுவர் அழகாக சொல்லுவார், வாளோடன் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலோடன் நுண்ணவை அஞ்சுபவர். கையில் வாளை வச்சுக்கிட்டு போருக்கு போகாதவனும் நிறைய புத்தகங்களை படிச்சுட்டு மக்களுக்கு சொல்லாதவனும் ஒன்று தான் அப்படிங்க. அதனால் வந்து தைரியம் முன்னாடி வாங்க, இந்த மண்ணை ஜெயிக்கலாம். ஓகே, டன். உங்கள் மத்தியிலிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர், நம்மளுடைய அன்பு மாணவர்களுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகிறீங்க? உங்களுக்கு இந்த எய்ம்னா என்னன்னு தெரியுமா? அதனுடைய ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? AIM. எய்ம்னா இலக்கு, லட்சியம்னெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஆம்பிஷன் இன் மைண்ட், AIM. அதாவது அந்த லட்சியத்தை உங்கள் மைண்டில் வைக்கணும், அதான் அந்த ஷார்ட் ஃபார்ம். அமெரிக்காவில் இதே போல் தான் ஒரு சின்ன பையன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அவங்க அப்பா வந்து அவனை அந்த கடை தெருவுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்கல்ல, சின்ன பையனை கூப்பிட்டு போகும்போது ஒரு சந்தையை கூப்பிட்டு போனார். அந்த சந்தை என்ன சந்தைன்னு சொன்னால் மனுஷங்களை விற்கக்கூடிய சந்தை.
நம்ம காய்கறி சந்தை மாதிரி இல்லை, அந்த மனுஷங்களை அடிமைகளாட்டு கொடுப்பாங்க. அந்த காலத்தில் அமெரிக்காவில் இருந்தது அது. அப்போ அந்த பையனுக்கு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு கஷ்டமாக போச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை, அவங்க அதை வீட்டில் போய் என்ன வேணாலும் செய்யலாம், அடி கொடுக்கலாம், அது யாருக்கும் கேட்கறதுக்கு உரிமை கிடையாது. குறிப்பாக அந்த கருப்பின மக்களை அந்த வெள்ளைக்காரங்க அந்த மாதிரி வீட்டில் அடிமைகளாக வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். அப்போ அந்த பையன் மனசில் அவன் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, இதை மாற்றணும்னா என்ன செய்யலாம் அவங்க அப்பாட்ட, இது என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, இதை மாற்றணும்னா இங்குள்ள ஜனாதிபதியால் தான் முடியும், ஜனாதிபதிக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது அப்படிங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், நான் மாற்றி காணிக்கிறேன் அப்படிங்க. சின்ன பையன், ஜோசப் மாதிரி சின்ன பையன் இல்லை. அவன் மனசுக்குள்ளே அந்த ஆம்பிஷன் இன் மைண்ட், அந்த குறிப்பு அவன் மனசுக்குள்ளே வந்துட்டு, அவன் சின்ன பையனாக இருந்து வளர்ந்து அவன் தான் ஆபிரகாம் லிங்கன். அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ளவர், அவர் நல்லா படித்தார். அவர் மனசில் அந்த ஆம்பிஷன், அந்த லட்சியம், அதாவது விஷன் வாங்க, விஷன்னா லட்சியம், விஷன், அதுக்கு ஒரு மிஷன் இருக்குது. மிஷன்னா என்னது, நம்ம முயற்சி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படி தானே. ஒரு இடத்துக்கு போகணுன்னா என்ன செய்யணும், ட்ரெயின் பஸ் இப்படிலாம் போவோம்ல, அதுபோல் அது அடையிறதுக்கு என்ன செய்யணும், அது உங்களுக்கு படிப்பு கல்வி தான் அதுக்கு மெயின். அதுக்கு அதுதான் அந்த கல்வி எப்படி படிக்கிறது, இந்த மிஷன் இருக்கும்போது உங்களை அது அவர் சொன்னார்ல அப்துல் கலாம், அதை தூங்க விடாதுதான் உங்களுடைய இதுன்னு சொல்லி, அதுபோல் அவர் செய்து கடைசியில் அச்சீவ் பண்ணிட்டார். அவர் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் போட்ட முதல் கையெழுத்தே என்னது, அடிமைத்தனத்தில் இருந்து எல்லாரும் விடிக்கக்கூடிய முதல் கையெழுத்து போட்டார். அதுபோல் நீங்களும் வரலாற்றில் இடம் பிடிக்கணும். வரலாறு இருக்குல்ல, வரலாறு நம்ம பேரையா வராது. பின்னாடி போர்டை பார்த்தீங்களா என்ன, நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நான் முதல்ல இதை வச்சு தான் அவர்கிட்ட சொன்னேன், இன்னும் ஒன்று பின்னால் இருக்குது பாருங்க அப்படின்னு. நான் பேசணும் இல்லையா தெரியாது, இருந்துன்னு சொல்லி பிரதர்கிட்ட சொன்னேன். காந்தி மாரி அவங்கெல்லாம் சாதாரண ஆளுகள், மனுஷங்க தானே, எல்லாரும் மனுஷங்க தானே. அப்போ நம்மளால் ஏன் முடியாது? நீங்கள் அதுக்கு ஒரு பெரிய பயிற்சி ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்கள் கண்ணாடி இருக்குல்ல வீட்டில், உங்கள் கண்ணாடிக்கு முன்னால் நீங்கள் நின்று நான் இப்படி வருவேன்னு சொல்லி கற்பனை பண்ணி பார்த்தா போதும், ஈஸியாக வந்துடலாம். இது ஒரு சின்ன ட்ரிக்கு நான் சொல்லி தரேன், இதை செய்யுங்க. நம்ம அப்படி தான் நினைக்கணும். 10 மாடி வீடு கட்டணும்னு நினச்சாதான் ஒரு 5 மாடியாவது நம்மளால் கட்ட முடியும் அப்படின்னு இல்லை, வானமே இல்லை தான் நமக்கு. அதனால் அவர் சொன்னார் சிங்கப்பெண்ணுன்னு சொன்னார் உங்களெல்லாம் பார்த்து. அப்படி இருக்கணும், நீங்கள் நினைங்க, கண்டிப்பாக வருவீங்க. என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது பார்த்தப்பே